ஊர் விட்டு ஊர் வந்துட்டாங்கன்னா இப்ப நீங்க இலக்காரமா நினைச்சுக்கிறீங்களா நீங்க? என்ன காலையிலே கச்சேரி வச்சுட்டு வரான் ஆளு. போதை போட்டு யாருக்கு சண்டை கண்டு வாங்கின்னு வரானா? செத்தான் அன்னைக்கு வேலைக்கு போன மாதிரி தான் நானு. இல்சாய் பசி நினைச்சுக்கிறானுங்க. ஒரு நாள் கச்சேரி வச்சா சரி வரும், வச்சிருவோம் இவரு. என்ன காலையிலே கத்தின்னு வரையா? பின்ன என்னம்மா, ஊடு குடுத்தன வந்து 3 மாசம் கூட ஆகல, அதங்காட்டி ஊர் காசு கொடுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இன்னுமா கோயில் திருவிழா பண்ண போறாங்களாம், வரி காசு கொடுன்னு சொல்லிட்டு அதிகாரமா கேக்குறாங்கம்மா. அதான் பார்த்தேன், நாங்க ஏன் தரணும், நாங்களாம் பூர்வமா இங்க வாழ்ந்துன்னு இருக்கிறோம், அதங்காட்டி ஊர் காசு கேட்குறீங்க. ஏதாச்சும் காலகாலமே இங்கே வாழ்ந்துருந்தா பரவாயில்ல, சரி நம்ம ஏதோ கேட்குறோம் கொடுக்கலாம். வந்து 3 மாசம் தானே ஆகுது, அதாட்டி எப்படி கொடுப்பாங்க? சரி அப்படியே கொடுத்தா கூட சாமி இந்த பக்கம் ஊர் பக்கம் எட்டுன்னு வருவாங்களா நம்ம கும்புறதுக்கு? அதான் காலையிலே பிடிச்சி கடிச்சு விட்டு வந்தேன் நான். அதுக்காக அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு வருவியா நீனு? நாளைக்கு நம்ம வீட்டாண்ட ஏதோ ஒரு பிரச்சனைனா ஊருக்காரங்க தானே வந்து நம்மளுக்கு நிற்பாங்க. அவங்க கிட்ட போய் முடிச்சுன்னு வந்து நிற்கிற. பின்ன என்ன பண்ணுவாங்க? அதுவசம் கேட்குற காசு கொடுத்துருவாங்களா? 5000 கேட்குறாங்க, கொடுத்துட்டு போயிடலாமா நம்ம? அதே எப்படி எல்லா காசும் நம்ம கொடுக்க முடியும்? நம்மளால முடிஞ்சு இருந்தாங்க ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சுங்கன்னு சொல்லி தான் கொடுக்க முடியும். வாங்கினா வாங்கிட்டு வாங்கினா போட்டோம், நம்ம மட்டும் வர வேண்டியதுதான். ஏமா, நீ 1000 குடிப்பியோ 2000 குடிப்பியோ அது உன்னோட இஷ்டம், எனக்கு இது சரியா போடல. அப்புறம் உன் இஷ்டம், நீயே பாரு. சரி வர இரு. இந்தா இவ 2000 ரூபாய் கையெழுமே கொடுத்துட்டு வா. ஏய், இந்த வேலை நம்மளுக்கு சரி வராது. நான் உன்ட்ட சண்டை போட்டு வந்துட்டேன், நீ ஏற்றுமே கொடு. அவன்கிட்ட எப்படி நான் மறுபடியும் நிற்கிறதுறாங்க நான்? எனக்கு வீட்டு வேலை கிடக்குது, ஊட துடைக்கணும், ஜாமான் கழுவணும், எனக்கு நிறைய வேலை கிடக்குது, எடுத்து கொடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல. காலையே நம்மளுக்கு கடுப்பு. அங்க அவனை சண்டை போறானுங்க, இங்க வந்து இவ கத்துற. காட்டுமாங்க. இங்க பாரு, காசை கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வா, ஏமாத்திர போறாங்க. சொல்லுங்கம்மா. சுமதி வீட்டுக்காரங்க தானே நீங்க? ஆமாங்கம்மா, சொல்லுங்கம்மா. சுமதி என்னோட ஃப்ரெண்டு தான், உங்க கல்யாணத்துக்கு கூட நான் வந்தேன் தானே. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா, சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லைண்ணே, உங்க கோயில் திண்ணை நடத்த போறீங்களா மேனே? வரி காசு கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும் மேனே, இல்லைன்னா பிரச்சனை ஏதாவது பண்ணுவாங்களா? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையம்மா. கோயில் காசுன்றீங்க, வரின்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியலையம்மா. இல்லைண்ணே, எங்க மாரியம்மன் கோயில் இருக்கா மேனே, அங்க திருநாள் நடத்துறதுக்கு வீட்டுக்கு 5000 கொடுத்தே ஆகணும்ட்டு ஏதோ பிரச்சனை பண்றாங்களா. எங்க வீட்டுக்காரர் வந்து சொன்னாரு. எது மாரியம்மன் கோயிலா? இங்க ஏதமா மாரியம்மன் கோயிலு இருக்கிறது? ஒரே ஒரு கோயில், முருகர் கோயில். அதுவும் பங்குனி மாசம் திருவிழா வைப்போம். அதுவும் காசு நாங்களே தான் கலெக்ட் பண்ணிப்போம், ஊருலாம் வந்து கேட்க மாட்டோமே. இங்க மாரியம்மன் கோயில் இல்லையா? ஐயோ, என் பணம் போச்சா? இவனுக்கு யார் தான் சொல்லி தராங்களே தெரியல, புதுசு புதுசா வந்து கதை சொல்லி என் பணத்தெல்லாம் குடின்னு போறான். இவனை நான் என்னதான் பண்றதுன்னே ஒன்றும் தெரியல எனக்கு.